வெல்கம் பேக் டு மை சேனல் கெம்ஸ்பி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் லெசனோட பார்ட் 10, அதாவது ஃபைனல் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாத்துலயுமே மெட்டல்ஸ்னா என்ன, நான் மெட்டல்ஸ்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ரியாக்டிவிட்டிஸ், அதோட ஆக்டிவிட்டி சீரீஸ், அப்புறம் நம்ம மெட்டலை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம், இதை பத்தி எல்லாமே டீடைல்ஸா ஒன் பை ஒன்னா வித் அதில் இருக்கிற கொஸ்டினோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி போட்டிருந்தோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபைனல் வீடியோல உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வெல் நோன் கான்செப்ட் கரோஷன். ஸோ கரோஷனுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சில்வர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே, அதாவது சில்வர் ஆர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற சில்வர்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல மாறிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ இது வந்து ஒரு வெல் நோன் எக்ஸாம்பிள். அப்புறம் அயன் வந்து என்ன ஆயிடும்னா துருப்பிடிக்கிறது, அதாவது ரஸ்ட் ஆகுறது, அயன் ரஸ்டிங், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் கரோஷன். பட் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? இதுக்கான காரணம் என்ன? சில்வர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல மாறுது. அது எதனாலனா நம்ம சில்வர் வந்து ஏர்ல இருக்கிற சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டோட ரியாக்ட் பண்ணி சில்வர் சல்ஃபைடு அப்படின்ட்டு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிடுது. அந்த சில்வர் சல்ஃபைடு அப்படிங்கிற கோட்டிங் வந்து அந்த சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் மேல படிஞ்சிறதுனால தான் நமக்கு சில்வர் ஷைனிங்கா இருக்கிற சில்வர் கொஞ்ச நாள்ல பிளாக் கலர்ல மாறிடுது. அதே மாதிரி காப்பர் நம்ம ஏர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வித் மாய்ஸ்சர், அதாவது மாய்ஸ்சர்னா சம் H2O, அதோட வந்து ரியாக்ட் பண்ணி அதோட ஷைனி ப்ரௌன் சர்ஃபேஸை வந்து இழந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா கிரீன் கலர்ல கோட்டிங் வந்துடும் நமக்கு. அதுக்கு காரணம் என்ன? அந்த கிரீன் கலருக்கு காரணம் என்னன்னா காப்பர் கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணி காப்பர் கார்பனேட் CuCO3 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிடுது. நம்மளே வந்து இந்த காப்பர் திங்ஸ், இந்த விளக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கிரீன் கலர்ல கோட்டிங்கா வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்றதுதான். அதே மாதிரி அயன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம காத்து, அதாவது நம்ம சுத்தி இருக்கிற ஏரோட ரியாக்ட் பண்ணி அதோட மாய்ஸ்சரோட ரியாக்ட் பண்ணி ஒரு ப்ரௌன் கலர் ஒரு ஃபிளாக்கி சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த கோட்டிங்கை தான் நம்ம ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரௌன் ஃபிளாக்கி சப்ஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி 3.14, இதுல என்ன பண்றாங்கன்னா 3 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும். 3 டெஸ்ட் டியூபையும் A, B, C அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு A டெஸ்ட் டியூப்ல நம்ம கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிடணும். ஓகே. B டெஸ்ட் டியூப்ல பாயில்டு டிஸ்டில்டு வாட்டர், அதாவது பியூர் RO வாட்டர் இருக்கு பாருங்க, டிஸ்டில்டு வாட்டரை அதையும் நம்ம பாயில் பண்ணி ஊத்திடணும். ஓகே. அதை ஊத்துனது மட்டும் இல்லாம அது மேல ஒரு 1 ml ஆஃப் ஆயில் நம்ம ஊத்தணும். இது எதுக்காக அப்படின்னா, ஆயில் எதுக்காக ஊத்துறாங்கன்னா அந்த ஆயில் வந்து அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கிற ஏரோட இந்த வாட்டர் ரியாக்ட் பண்ணாம தடுக்கும். ஆயில் வந்து ஏரை தனியாவும் வாட்டரை தனியாவும் பிரிச்சு வைக்கும், செப்பரேட் பண்ணி வைக்கும். ஆயில் வந்து மேல ஃப்ளோட் ஆகும். ஓகேவா? அண்ட் சில, அதாவது சி டெஸ்ட் டியூப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு. அன்ஹைட்ரஸ் மீன்ஸ் அதுல வாட்டரே இருக்கக்கூடாது. ஓகே. அந்த கால்சியம் குளோரைட்ல வாட்டர், அதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கவே கூடாது, ட்ரையா இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற கால்சியம் குளோரைடை போட்டு மூணையுமே நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மூணுலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா சம் நெயில்ஸ், அதாவது ஆணியை வந்து நம்ம போட்டுடணும். போட்டுட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் நம்ம அதை திறந்து பார்க்கணும். திறந்து பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. நமக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும்? எனி ஐடியா? ஓகே, நான் சொல்றேன். இந்த B and C, இந்த 2 டெஸ்ட் டியூப்ல இருக்கிற நெயிலுக்கு எதுவுமே ஆயிருக்காது, அது பளபளனே இருக்கும். ஆனா அந்த டெஸ்ட் டியூப் Aல இருக்கிற நெயில் வந்து நல்லா ரஸ்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதாவது துருப்பிடிச்சிருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெயில்ல, இந்த டெஸ்ட் டியூப்ல ஏரும் இருக்கு வாட்டரும் இருக்கு. அப்ப இந்த நெயில் ஏர் அண்ட் வாட்டர் இது ரெண்டத்தோடையும் மிக்ஸ் ஆகி ரெண்டத்தோடையும் ரியாக்ட் ஆகி ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இங்க இருக்கிற இந்த நெயில் வந்து ஒன்லி வாட்டரோட மட்டும்தான் கான்டாக்ட் இருக்கு, ஏர் வந்து ப்ரிவென்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ ஏர் இல்லாம
இந்த நெய் ரஸ்ட் ஆகல, பட் வாட்டர் இருக்கு. அப்ப பாருங்க, வாட்டர் அண்ட் போத் ஆர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் ரஸ்டிங். ரெண்டுமே வந்து தேவையான ஒண்ணு ரஸ்டிங் ஆகுறதுக்கு. அதே மாதிரி இந்த நெய்ல ஏர் வந்து இருக்கு, அதாவது ட்ரை ஏர் சுத்தி ஃபார்ம் ஆயிட்டே தான் இருக்கு, சுத்தி ஓடிட்டே தான் இருக்கு. பட் வாட்டருக்கான எனி கண்டென்ட்டும் இல்லை. ஏன்னா இது அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைட்ல நம்ம போட்டிருக்கோம். இந்த அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைட்ங்கிறது ஒரு ட்ரையிங் ஏஜென்ட், அதாவது மாய்ஸ்சர் வந்து ஆகாம, அதாவது வாட்டரோட கண்டென்ட் எதுவும் இல்லாம இருக்கிறதுக்காக, ட்ரை பண்றதுக்காக இது போட்டிருக்காங்க. ஸோ இங்க ஏர் இருக்கு, பி டெஸ்ட் டியூப்ல வாட்டர் இருக்கு. பட் இது ரெண்டுமே வந்து துருப்பிடிக்காம இருக்கு. பட் ஏரும் வாட்டர் ரெண்டு கூடயும் கான்டாக்ட்ல இருக்கிற நெய் துருப்பிடிச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் டஸ் this tell us about the conditions under which iron particles rust? So if iron வந்து rust ஆகணும் அப்படின்னா, if an iron should be rust, both they need air and water. ஏரும் தேவை, வாட்டரும் தேவை. இது ரெண்டு இருந்தா மட்டும்தான் இரும்பு வந்து துருப்பிடிக்கும். ரஸ்டிங் ஆஃப் அயன் will happen. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன். இப்போ வந்து நம்ம கரோஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். காப்பர் வந்து கரோஷன் ஆகணும்னா கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகணும். ரியாக்ட் ஆகி காப்பர் கார்பனேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அயன் பார்ட்டிகல்ஸ் கரோட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஏரும் வாட்டரோடையும் மிக்ஸ் ஆகி ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகுறதுனால அது வந்து துருப்பிடி, அதாவது அதோட அந்த ஷைனிங்கான தன்மையை இழந்துருது. அதே மாதிரி சில்வர் வந்து எதனால கரோட் ஆகுது? காத்துல இருக்கிற சல்ஃபருங்கிற காம்பனன்ட் இருக்கிறதுனால அந்த சல்ஃபரோட ரியாக்ட் பண்ணி ஒரு கிரீனிஷ் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிடுது. இப்ப இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பெயிண்டிங் அண்ட் தென் ஆயிலிங், கிரீசிங், இந்த மாதிரியான சில மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். பெயிண்டிங், ஆயிலிங், கிரீசிங், கிரீஸ் அப்ளை பண்றது, கேல்வனைசிங்னா என்னன்னு கீழே பார்ப்போம். அப்புறம் குரோம் பிளேட்டிங், அப்புறம் ஆனோடைசிங் ஆர் மேக்கிங் அலாய்ஸ் மேக் பண்ணி நம்ம ரஸ்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணலாம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கேல்வனைசேஷன் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் மெத்தட் ஆஃப் ப்ரொடெக்டிங் ஸ்டீல் அண்ட் அயன் ஃப்ரம் ரஸ்டிங். அதாவது ஸ்டீல் பார்ட்டிகளையும் அயன் திங்ஸையும் ப்ரொடெக்ட் பண்றோம். ரஸ்டிங்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு தின் லேயர் ஆஃப் ஜிங்கை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க நிறைய ஸ்டீல் கம்பெனிலலாம் பார்த்தா இது பண்ணுவாங்க. அந்த தின் லேயர் ஆஃப் ஜிங்கை எடுத்து, ஜிங்க் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை எடுத்து அதை வந்து கோட் பண்ணுவாங்க. அப்படி கோட் பண்ணும் பொழுது அந்த ஸ்டீலும் அயனுக்கும் வந்து ஏர் அண்ட் மாய்ச்சரோட ரியாக்ட் பண்றதுக்கான டைம் வந்து அதிகமா இருக்கும். கரெக்டா? ஏன்னா நம்ம வந்து ஒரு கோட்டிங் நம்ம அப்ளை பண்ணிட்டோம், அந்த கோட்டிங் போற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அந்த கோட்டிங் போனாதான் அதனால ஏர் அண்ட் மாய்ச்சர், அந்த நம்ம காத்துல இருக்கிற அந்த ஏர் அண்ட் மாய்ச்சர்ல வந்து ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த தின் லேயர் ஆஃப் ஜிங்கை வந்து நம்ம அப்ளை பண்றது மூலியமா ஸ்டீல் அண்ட் அயனை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் ரஸ்டிங்ல இருந்து. அந்த ப்ராசஸ் தான் galvanization அப்படின்ட்டு சொல்றாங்க. So the galvanized article is protected against rusting even if the zinc coating is broken. So the zinc coating வந்து broken ஆனாலும் அந்த galvanized article வந்து ப்ரொடெக்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது எதுக்கு, எதனால அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ நத்திங் பட் அந்த ஜிங்கோட நம்ம அப்ளை பண்ணிருக்கும் போது அந்த ஜிங்க் அதுக்குள்ள இருக்கிற ஸ்டீல் அண்ட் அயனோட சேர்த்து கொஞ்சம் ரியாக்ட் ஆயிரும். ஸோ அது ரியாக்ட் ஆகி இருக்கிறதுனால அதோட அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அலாயிங். நீங்க மேக்கிங் அலாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அலாய் அப்படிங்கிறது ஒரு வெரி குட் மெத்தட் ஆஃப் இம்ப்ரூவிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மெட்டல். ஸோ அலாய்ங்கிறது நத்திங் பட் மெட்டல்ஸ், சில மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸையும் சேர்த்து, அதாவது மிக்சிங் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் இன் அ பர்டிகுலர் ரேஷியோ, ஒரு பர்டிகுலர் ரேஷியோல ஆட் பண்ணி தயாரிக்கிறதுக்கு பேர் தான் அலாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸையும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோல மிக்ஸ் பண்ணி அலாய் ப்ரிப்பேர் பண்றோம். இந்த அலாய் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான ரஸ்டிங் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. அண்ட் தென் சில திங்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, இந்த மாதிரியான சில இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நான் ஸ்டிக்
ஐட்டம்ஸ், நம்ம கிச்சன்ஸ் யுட்டென்சில்ஸ் யூஸ் பண்றோம்ல, அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அலாய் தான் யூஸ் பண்றோம். ஸோ அலாய் ஆல்சோ வெரி குட் திங்ஸ் டு ப்ரிப்பேர் யுட்டென்சில்ஸ், கிச்சன் யுட்டென்சில்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம அலாய்ஸ் பத்தி பார்க்கலாம். அலாய்ஸ் எந்தெந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ அயன் தான் வந்து மேக்ஸிமம் வி ஆர் யூசிங் மெட்டல். ஸோ அயன் இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெட்டல். நம்ம வந்து எங்க பார்த்தாலும் அயன் தான். எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்றோம்னா அயன் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நம்ம பியூர் ஸ்டேட் ஆஃப் அயன் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம அந்த அயனை வந்து நம்ம ஹாட் பண்ணும் பொழுது அது சாஃப்டாகவும் ஸ்ட்ரெச்சபிளாகவும் மாறிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல அயன் எடுத்து ஒரு 1000 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணோம்னா அது ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்ட்ரெச்சபிள் வளையறதாகவும் மாறிடும். ஸோ அந்த அயனோட நம்ம என்ன பண்ணணும், இப்ப இரும்பு கடாய் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அயனால செஞ்சது கிடையாது. இப்ப அது சப்போஸ் அயனால ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு கடாய் அயனால இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் குக் பண்றோம். அப்ப 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஹீட் பண்றோம் நல்லா ஹை இதுல வச்சு. அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து சாஃப்டாகவும் ஸ்ட்ரெச்சபிளாகவும் மாறி அது உடஞ்சிரும். ஸோ வி ஹாவ் டு ஆட் சம் நான் மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம அது கூட வந்து சில மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அலாயா ஃபார்ம் பண்ணி தான் நம்ம யுட்டென்சில்ஸ் மேக் பண்ண முடியும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே? ஸோ இப்போ இந்த அயனோட பியூர் அயனோட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன், அதாவது ஒரு அபவுட் 0.05% அமௌண்ட் ஆஃப் கார்பன் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி கார்பனோட மிக்ஸ் பண்ணும் பொழுது அது வந்து ஸ்ட்ராங்கா மாறும். இப்போ இந்த இரும்பு கடாயிலலாம் கொஞ்சம் கார்பன் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதே அயனோட நம்ம கொஞ்சமா நிக்கல், அதுக்கப்புறம் குரோமியம் NiCr, இந்த குரோமியம் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா மாறிடும். இது எதுக்காகனா இது ஹார்டாவும் மாத்தும் ரஸ்டாகவும் விடாது. இரும்பு கடாய் வந்து கொஞ்ச நாள்ல வந்து நமக்கு ரஸ்ட் ஆயிரும். பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது அவ்வளவு சீக்கிரமா. அதுக்கு காரணம் என்னன்னா அதுல நிக்கலும் குரோமியமும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே? அதனாலதான் வந்து அதனுடைய நேச்சர் வந்து அந்த ரஸ்டிங் அப்படிங்கிற ஒரு நேச்சரை வந்து கொடுக்குது. ஓகே? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இஃப் அயன் இஸ் மிக்ஸ்டு வித் சம் அதர் சப்ஸ்டன்ஸ், ஒரு மித்த சப்ஸ்டன்ஸோட அயனை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸா இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது அதோட ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஆகதான் செய்யும். ஸோ நம்ம மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் எதுவா வேணாலும், இப்போ கார்பனுங்கிறது ஒரு நான் மெட்டல். அந்த நான் மெட்டலை நம்ம அயன் அப்படிங்கிற ஒரு மெட்டலோட நம்ம ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டி மாறுதா? அயனை ஹீட் பண்ணா அது ஸ்ட்ரெச்சபிள் ஆகும், சாஃப்ட் ஆகும். பட் கார்பனோட கலந்ததுக்கு அப்புறம் அது ஹார்டா மாறிடுதுல. ஸோ கண்டிப்பா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க அலாய்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. An alloy is a homogeneous mixture of two or more metals or a metal and a non-metal. ஸோ homogeneous mixture பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹோமோஜினஸ்னா என்னது? சிங்கிள் ஃபேஸ்ல இருக்கும். நமக்கு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் ஃபேஸா இருக்கும். 2 லேயர் அந்த மாதிரிலாம் தெரியாது. அதுதான் நம்ம ஹோமோஜினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்டிரோஜினஸ்னா 2 ஃபேஸ், 2 ஆர் மோர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்தோம்னா பாட்டம்ல இருந்து மேல வரைய ஒரு சிங்கிள் ஃபேஸா தான் தெரியும். கரெக்டா? அப்ப அந்த ஹோமோஜினஸ் மிக்சரா இருக்கும். 2 ஆர் மோர் மெட்டல்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகே? இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைமரி மெட்டலை மெல்டிங் பண்ணிட்டு அதுல வந்து அதர் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிசால்வ் பண்ணணும். அது ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷன்ஸ்ல அது எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிட்டு கூல் பண்ணி நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு விட்டோம் அப்படின்னா அந்த அலாய் ஃபார்ம் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டு யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து கோல்டை வந்து 24 கேரட் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 24 கேரட் கோல்டு அப்படிங்கிறது ஆக்சுவலா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இட் வாஸ் வெரி சாஃப்ட். ஸோ அந்த சாஃப்டான ஒரு பஞ்சு மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சு நம்ம ஆர்னமெண்ட்ஸ் தயாரிக்க முடியுமா?
தயாரிக்க முடியாது. ஸோ அப்ப அந்த கோல்டோட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சில்வரோ அல்லது காப்பரோ நம்ம கலக்குறோம். ஓகே. ஸோ நம்மளோட இந்தியால பார்த்தோம்னா ஜென்ரலா பியூர் கோல்டுனா 22 கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 22 பார்ட் வந்து பியூர் கோல்டு இருக்கும். ரிமைனிங் இருக்கிற 2 பார்ட் காப்பரும் சில்வரும் இருக்கும். ஸோ அப்ப நம்ம யூஸ் பண்ற அந்த கோல்டு ஆர்னமெண்ட் கூட ஒரு அலாய் தான். பாத்தீங்களா? If one of the metals is mercury, then the alloy is known as an amalgam. அதாவது அமால்கம்னா என்ன? அமல்கம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அலாய் ப்ரிப்பேர் பண்றோம். ஒரு 2 or more மெட்டல்ஸ் யூஸ் பண்றோம், ஆர் நான் மெட்டல்ஸ் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு அலாய் ப்ரிப்பேர் பண்றோம். அந்த அலாய்ல ஒன் ஆஃப் த மெட்டல், அது வந்து நம்ம மெர்க்குரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அலாயோட பேரு அமால்கம். ரிமைனிங் இருக்கிறது எதுவா வேணாலும் இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், மெர்க்குரி இஸ் த ஒன்லி ஒன் மெட்டல் which is in the liquid form. ஓகேவா? And then electrical conductivity and melting point of an alloy is less than that of a pure metal. இப்போ வந்து அயன் வந்து ஈஸியா வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். மெல்டிங் பாயிண்ட் வந்து அது ஒரு 1000 டிகிரி செல்சியஸ், அதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் தான் கொடுக்கணும். அப்படின்னா அலாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் அன் அலாய், அது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதோட அலாய், அது வந்து அந்த பியூர் மெட்டல்ஸை விட கம்மியா தான் இருக்குமாமா. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. பிராஸ். பிராஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அன் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க். காப்பரையும் ஜிங்கையும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோல மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற அலாய் தான் பிராஸ். அதே மாதிரி பிரான்ஸ். பிரான்ஸ் பதக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ பிரான்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் காப்பரையும் சியு டின், அதாவது எஸ்என், இது ரெண்டையும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோல மிக்ஸ் பண்ணோம்னா அதுல இருந்து கிடைக்கிற அலாய் பேரு தான் பிரான்ஸ். இது ரெண்டுமே வந்து நான் கண்டக்டர்ஸ், அதாவது நாட் அ குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லலாம். பட் காப்பர் இஸ் அ வெரி குட் கண்டக்டர். கரெக்டா? காப்பர் தான் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம காப்பர் வயர் தான் யூஸ் பண்றோம். ஸோ காப்பருங்கிறது ஒரு தனி மெட்டல், பியூர் மெட்டல் காப்பர், தட் இஸ் அ குட் கண்டக்டர். பட் அதோட அலாய் ஃபார்ம், அதாவது பிராஸ் அண்ட் பிரான்ஸ், அது நான் கண்டக்டர்ஸ், நாட் அ குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதை தான் வந்து அவங்க மீன் பண்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டூ இன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நத்திங் பட் டெல்லியில இருக்கிற ஒரு அயன் பில்லர், ஒரு இரும்பு தூண் வந்து டெல்லியில இருக்கு. இது ஆக்சுவலா வந்து ஒரு 1600 இயர்ஸ்க்கு முன்னாடி குதுப் மினார் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல, டெல்லியில குதுப் மினார் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் இந்த இரும்பு தூணை வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மோர் தென் 1600 இயர்ஸ் முன்னாடி கட்டினது. பட் அதுல இருக்கிற அயன் வந்து துருப்பிடிக்காத மாதிரி கட்டியிருக்காங்க. பாருங்க, மோர் தென் 1600 இயர்ஸ். இதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது துருப்பிடிக்காத மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க. இந்த அயன் பில்லரோட ஹைட் வந்து 8 மீட்டர் அண்ட் அதோட வெயிட் 6 டன்ஸ், அதாவது 6000 கேஜி. இன்னுமே சயின்டிஸ்ட் வந்து இது எப்படி வச்சு கட்டியிருக்காங்க, எதனால இது துருப்பிடிக்காம இருக்கு அப்படிங்கறத எக்ஸாமின் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ பாருங்க. அடுத்து இங்க ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஜிங்க், மெக்னீசியம் அண்ட் காப்பர் were heated with the following metals. இந்த following metals சொல்லனா இந்த ஆக்சைட்ஸ் வந்து ஹீட் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து மெட்டல்ஸ், ஜிங்க், மெக்னீசியம், காப்பர். இந்த 3 மெட்டல்ஸோட ஆக்சைட்ஸை நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஜிங்க் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு அப்படி ஃபார்ம் ஆகுதான். In which cases will you find displacement reaction taking place? So metallic oxides of zinc oxide, magnesium oxide, copper oxide நம்ம அதோட corresponding மெட்டலோட நம்ம ஹீட் பண்ண போறோம். ஓகேவா? புரியுதா? இப்ப இந்த ஜிங்க் ஆக்சைடோட நம்ம ஜிங்கை ஹீட் பண்ண போறோம், மெக்னீசியம் ஆக்சைடோட மெக்னீசியத்தை ஹீட் பண்ண போறோம்,
காப்பர் ஆக்சைடோட நம்ம காப்பரை ஹீட் பண்ண போறோம். இப்படி ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஃபார்ம் ஆகும், என்ன நடக்கும், அதாவது ஒவ்வொரு கேஸ்லயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிங்க் ஆக்சைடையும் காப்பரையும் போடும் பொழுது நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். காப்பர் மெக்னீசியம் ஆக்சைடோட நம்ம ஜிங்க் மெக்னீசியம் காப்பர் எது போட்டாலுமே நமக்கு நடக்காது. காப்பர் ஆக்சைடோட மெக்னீசியம் அண்ட் காப்பர் நம்ம போடும் பொழுது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நத்திங் பட் a more reactive metal. அதாவது இப்போ ஒரு 2 மெட்டல்ஸ் இருக்குன்னா அதுல அதிகமான ரியாக்டிவிட்டி இருக்கிற மெட்டல், அதாவது நம்ம அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல மேல இருக்கிற மெட்டல் என்ன பண்ணும்னா லெஸ் ரியாக்டிவ் மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணும் அதோட ஆக்சைட்ல இருந்து. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு ஜிங்க் மெக்னீசியம் காப்பர் 3 கொடுத்துருக்காங்க. இதுல மெக்னீசியம் அப்படிங்கிறது மோஸ்ட் ரியாக்டிவ், ஜிங்க் வந்து லெஸ் ரியாக்டிவ், காப்பர் வந்து லீஸ்ட் ரியாக்டிவ். அதனாலதான் காப்பர் வந்து ஜிங்க் மெக்னீசியம் காப்பர் 3யுமே டிஸ்பிளேஸ் பண்ணிடும். மெக்னீசியம் மோஸ்ட் ரியாக்டிவா இருக்கிறதுனால ஜிங்க் மெக்னீசியம் காப்பர் 3யுமே டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. ஜிங்க் வந்து காப்பரை விட அதிகமா இருக்கிறதுனால காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், which metals do not corrode easily? இந்த 3 மெட்டல்ல எது வந்து ஈஸியா கரோட் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த 3 இதுல இல்ல, which metals பர்டிகுலரா கேட்கல, அவங்க பொதுவா கேக்குறாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கோல்டும் பிளாட்டினமும். கோல்டும் பிளாட்டினமும் அவ்வளோ சீக்கிரமா கரோட் ஆகாது வெல் கம்பேர்ட் டு அதர் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட், வாட் ஆர் அலாய்? அலாய்ங்கிறது நம்ம இப்பதான் பார்த்தோம். இட்ஸ் ஹோமோஜினஸ் மிக்சர் ஆஃப் 2 or more metals or a metal or a non-metal. எக்ஸாம்பிள் வந்து bronze is an alloy of copper and tin. brass is அதே மாதிரி brass அப்படிங்கிறது காப்பரோட இன்னொரு அலாய். கரெக்டா? இங்க நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு லெசன்ல பார்க்கலாம்.